வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். எதுவுமே நம்ம வதக்கலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம பொருளை எடுத்தோமா அரைச்சோமா அப்படின்னு சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான பொருள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், கொஞ்சம் போல் தேங்காய் துருவல், ஒரு 4 காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சம், அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன துண்டு பார்த்திங்கனாக்கா வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஓரளவுக்கு ரொம்பவும் நேகம் இல்லாமல் ரொம்பவும் குறப்பாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லியோட தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே நம்ம டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம், எதுவும் வதக்காமல் கொள்ளாமல். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பும் சேர்த்தாச்சு. அதாவது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதையும் தாளித்து சட்னியில் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.